இப்போ தான் லைட் கூட ஆரம்பிச்சிடும். ஐயோ கையில் வாங்க இருக்காங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் தாங்க, வேற. வணக்கம், நான் உங்கள் விஜய் தி டியூன் டூரே. சப்ஸ்கிரைப் மை சேனல். பிகாஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஆரோவில்ல ஒரு ஃபுல் வாக் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் உங்களுக்கு மேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கெட்டப் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே எல்லா ஆரோவில் போடுறவங்க விலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இன்சைட் ஆஃப் எப்படின்னா நம்ம உள்ளே அது ப்ரைவேட் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம இங்கே இருக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சவங்கன்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அந்த விலாக் தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருமே வெளியே பார்த்துருப்பீங்க ஆரோவில், அது உள்ளே வந்து எவ்வளோ ஃபாரினர்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீப்புள் வந்து இங்கே எல்லாருமே ஒத்துமையாக வாழணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட இடம் தான் இது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்த தான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எப்படி எப்படி இருக்குது அந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தாங்க இங்கே, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், நார்த் இந்தியன்ஸ் அவங்க தான். தமிழ் பீப்புளும் இருக்காங்க. பட் இந்த இடம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், புது விலாகாக இருக்கும். ஸோ பாருங்கள், செம மழை பெய்யுதுங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிது மழை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியே நானும் விலாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் தான். இதுதான் வந்து ப்ரைவேட்டாக உள்ளே போகிறவங்களுக்கான லிவிங் ஏரியா. பட் மோஸ்ட்லி யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சவங்கன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு அப்படியே விலாக் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குங்க. எப்படி பார்த்தீங்களா, அப்படியே நம்ம தான் இந்தியாவில் தான் இருந்தாலும் பட் உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ ஃபாரின்லஸ் எப்படின்னா ஒரு ஃபாரினில் இருக்க ஃபீல் வரும். அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. அப்படியே பார்க்கறதுக்கு நேச்சுரலாக வேறு இருக்கும். நேச்சுரலாக இருக்குங்க இந்த இடமே பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். அவ்வளோ நீட்டாக ப்ராப்பராக இது வந்து இப்போ நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்படியே இங்கே ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்குது. நம்ம அப்பப்போ வருவோம். நானே ராமண்ணன் ஒரு அண்ணன், எப்போ வந்தாலும் இந்த டீ ஷாப் தானே எங்கள் ஃபேவரட் ஷாப்பு. சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா யாரோ விலாக் எடுக்கிறாங்க. இதாங்க இந்த டீ ஷாப் தான். ஸோ இங்கே தான் வந்து நானும் அந்த அண்ணனும் ரொம்ப, இப்போ அந்த அண்ணன் வந்து ஜெர்மனியில் இருக்காங்க, ரொம்ப நம்மளுக்கு க்ளோஸுங்க. ஸோ அண்ணனுக்கு இப்போ தான் 1 year எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு விசா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நேற்று தான் சொன்னார். சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ஃபாரஸ்ட் ஃபீலாக இருக்கும். ஒரு நேச்சுரலான லொக்கேஷனாக இருக்கும். அப்படியே காட்டுறேன். வரைக்கும் யாருமே வந்து இன்சைட் ஆரோவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி செக்யூரிட்டி அவ்வளோ இது பண்ணுவாங்கங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த இடத்தெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ ப்ளாக் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி யாரும் இந்தமாரி இடத்துலலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பசங்க ஸ்டென்ட்லாம் அடிக்கிறாங்க. எல்லா திறமையும் இருக்குங்க இங்கே எல்லாருக்குமே ஃபுல்லாங்க. இங்கே வந்து எஜுகேஷன்ன்றது எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எஜுகேஷன்ன்றது எப்படின்னா என்னதுன்னா அதுக்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குலாம் கிடையாது. ஒரு ஃபாரினர்ஸோட இதுங்க. சிவில்னால் சிவில் மட்டும்தான். இப்போ சிவில்னால் சிவில் மட்டும். அதேமாரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும்தான், சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் நியர்பை மாத்திரிமந்தர். இது உள்ள மோஸ்ட்லி டூரிஸ்ட்டு இவங்களுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் ரெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப காஸ்ட்லி. பட் செலிப்ரிட்டி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எல்லாமே இங்கே தாங்க வருவாங்க. மோஸ்ட்லி செலிப்ரிட்டி இங்கே தான் இருப்பாங்க. ஆக்டர் அமலா பால் இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஒரு 1 yearக்கு மேலே. 1 yearக்கு மேலே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாயான ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்க கூட இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த விக்ரம் வேதா படம் கூட இங்கே தான் ஸ்டே பண்ணி. நிறைய ஆக்டர் இங்கே தாங்க, செலிப்ரிட்டி எல்லாமே இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா ஒரு ஃபாரினில் இருக்கோமா ஃபீல் இருக்கும். அவ்வளோ அழகாக நீட்டாக ப்ராப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கான, சைக்கிள்லாம் ஓட்டு போகிறாங்களே, ரைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இது நம்ம வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ கார்னிங் இதாங்க மாத்திரிமந்தர். பாருங்கள் மாத்திரிமந்தர். இதை பாருங்கள் உள்ள. இப்போ எப்படின்னா விஸ்டா சென்டரில் காரை நிறுத்திட்டு அங்கேருந்து வாக் பண்ணி தான் இங்கே வரணும். 1 kilometer மேலே வாக் பண்ணி தான் இந்த இடத்த வர முடியும். பட் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பைக்கில் இந்தமாரி காரு, ப்ரைவேட் கார்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் தெரிதாங்க குளோபு. இதுதான் மாத்திரிமந்தர் குளோபு. இது வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இதுக்கு வந்து நம்ம பாஸ் வாங்கணும். எப்படின்னா வந்து 2 நாளுக்கு முன்னாடியே போய் நம்ம பாஸ் வாங்கணும். அப்போ தான் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. பாஸ் வாங்கணும், அப்போ தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களே.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கும் இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் வேறு மாதிரி இருக்கும். பட்டு ரொம்ப எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன்ஸு நேச்சுரல் எல்லாமே இங்கே அப்படியே பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்கும். இங்கே இருந்தாலே மைண்டே உங்களுக்கு காமாக இருக்குங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை பண்ணுவீங்க. ஃபோக்கஸ்டாக இருக்கும் மைண்டு. எதை பற்றியும் நம்ம கச்சான் முச்சான் அப்படிலாம் இல்லாமல் அமைதியாக காமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மாத்திரை மந்திரங்க. இப்போ ப்ரைவேட்டாக யார் வந்தாலும் ஐயா மோடி ஐயா கூட இங்கே தான் வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க இருக்கும். இது உள்ள தான் குளோபுக்கு போனோம் ஆக்சுவலாக வழி. ஸோ இங்கே வந்து பாஸ் வாங்கிட்டு தாங்க போனோம். 1 ஹவருக்கு முன்னாடியே பாஸ் வாங்கிட்டு போனோம். அப்போ தான் நம்ம குளோபு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன் டே முன்னாடியே நம்ம பாஸ் வாங்கணும். அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. இப்போ நிறையா ஒர்க் நடக்குதுங்க. இப்போ நிறையா ட்ரீஸை வெட்டிட்டாங்க. கொஞ்சம் ஒர்க் நடக்குது. ஏன்னா வந்து ரோட்ஸ் போடுறதுக்காக இந்தமாரி நடக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓவி கம்யூனிட்டி இங்கே இருக்கிற வெஹிக்கிள் சர்வீஸு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து லைசன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ இது மூலமாக தான் போய் அவங்க லைசன்ஸ் எடுப்பாங்களே. ஸோ அதனால தான் சித்ரம் இன்ஸ்பிரேஷனல் ஊறப்பட்ட கார்டன் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா கார்டனுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே பார்த்தீங்கனாலே வேறு மாதிரி வைப்பாக இருக்கும். நம்ம என்னடா இதுக்கும் இப்போ இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, தெரிஞ்சவங்க தான். அதுவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோடு. ஸோ உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் பார்க்கும்போது. யூத் சென்டர்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கல்லங்க, ஃபாரினர்ஸ் எல்லா பசங்களுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும் யூத் சென்டர். அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும். பட் இங்கே ஒர்க் நடக்குதுங்க. இதனால் ரோடு ஒர்க் நடக்குதா? ஸோ அதனால தான் இந்த பார்த்திங்கனாவே தெரியும் ரோடு ஒர்க் நடக்குது. ஸோ அதனால தான் போக முடியல. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு இப்படி வரலாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணி எடுத்து போடுறேன். இது இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஸ்டைலிஷாக பார்க்கறதுக்கு பாருங்க. அந்த ஒரு சாங்ஸு ஒரு சினிமா ஷூட்லாம் எடுக்கிறதுக்கான இடம் மாரி இருக்கும். ஸோ அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்க நாங்கள். வெல் டிசிப்ளின். ஒரு கேட்டை நம்ம போட்டுடலாம் கூட ரொம்ப டென்ஷனாக வாங்க ஃபாரினர்ஸ். டைம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. எனக்கு ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் எனக்கே என் மேலே கோவம் வரும். டைம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு 9 o'clockனா ஷார்ப்பாக 9 o'clock. அதுக்கு முன்னாடியே வரக்கூடாது, அதுக்கு பிஃபோரும் வரக்கூடாது, அதுக்கு ஆஃப்டரும் வரக்கூடாது. இப்போ பஞ்சுவலாக இருக்கணும். அவங்களும் பஞ்சுவலாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களும் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கே பிடிக்காதுங்க ஃபாரினர்ஸ்க்கு. மோஸ்ட்லி அவங்கள பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டி. இதனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த நாடாக எல்லா நாடுமே இருக்குது. ஏன்னா ஒருத்தன் டைமை மட்டும் மெயின்டைன் பண்ண தெரிஞ்ச தளபதி கூட சொல்லியிருக்காரு. ஒருத்தன் டைம் மட்டும் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், டைம் சரியில்லைன்ற வார்த்தையே சொல்ல மாட்டான்னு பாருங்க. அது முழுக்க உண்மைங்க. ஹார்ட் ஒர்க், பேஷன், டெடிகேஷன், இந்த 3 தாங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறது. என்னதான் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம 100% உழைப்பை போட்டால் அதுக்கான இடத்த நம்ம அடைவோம். இப்போ கூட நான் அவ்வளோ யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேங்க. என்னடா பெருசாக வியூஸ் எதுவுமே போகிறதில்ல, அதுக்காக நான் நிறுத்திக்கல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி தோற்று போகிறதுல ஒரு மேட்ரே. முயற்சி பண்ணி தோற்று போயிட்டா பிரச்சனையே இல்லை. முயற்சி பண்ணாமல் தோற்கக்கூடாது. ஆனால் நம்ம தோற்க மாட்டோம். எப்பயுமே ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. அது என்னோட கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எதுலேயுமேங்க லவ்வாக இருந்தாலும் சரி, எதுலையுமே இந்த உங்களோட கிவ் அப் பண்ணவே கூடாது. நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ மழை பெய்யுது, நான் கிவ் அப் பண்ணவே இல்லை. பார்த்துக்கலாம், மழை பெஞ்சால் பார்த்துக்கலாம். நம்ம எடுக்க வேண்டியது நம்மளுக்கு இப்போ தான் ஃப்ரீ டைம். இதை விட்டால் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்காது. அப்போ நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த ரொம்ப சீரியஸ் டைப்லாம் யாருமே இங்கே கிடையாது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஜாலியான டைப் தான் எல்லாருமே இங்கே. எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எல்லாரும் மதிக்கணுன்றது இங்கே இருக்கும்போது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா சமத்துவம்னா வந்து அனைவரும் ஒன்றிணைந்து வாழும் இடம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் சிட்டி. மதர் ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெல்ட் மாரிங்க. எப்படியும் ஒரு பெல்ட் மாரி இருக்கும். ஃபுல்லாக போர்டுலேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. ஹாய் எல்லாருமே பார்த்தீங்களாங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க. ரொம்ப ஜாலியாக ஸ்வீட்டாக எல்லாருமே ரொம்ப அந்த ஒரு ஈகோலாம் இருக்காது இந்த கிட்டலாம். இவங்ககிட்ட வந்து நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டேன் நான்.
இந்த 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 காரு என்னால் மறக்க முடியாத ஒரு நிலைமை. ஒரு டைம் நைட்டில் வந்துட்டு என்ன பச்சுங்க, நைட்டில் ஒரு 12 o'clock இருக்கும், வந்துகிட்டே இருந்தேன். டப்புன்னு பார்த்தா ஒரு கார் கவுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு எடுக்க போகிறேன். பார்த்தா அது அப்படியே பொம்மை போல் இருக்குங்க. பார்த்தா அப்படியே செம ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ அது நான் ஏற்கனவே தெரியும். பட் திடீர்னு நம்ம பார்க்கும்போது எல்லோ கலர் நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ளெக்ட் பயங்கரமாக ஆகுமா, அப்படி பார்த்த உடனே ஏதோ கார் கவுந்துட்டு இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணலான்னு போனால் அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ இந்த கார் வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்கல்ல டிசைன் பண்ணி அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபுல்லாகவே சோலார் இருந்தாங்க, ஃபுல்லாக சோலார் பேனல், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சூப்பராக வச்சுருப்பாங்க. கரண்ட்லாம் அவ்வளோ பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர். என்னங்க ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி ஃபீல் இருக்கா? இப்போ அந்த ரோடு போடுறாங்க, பெரிய ரோடு தான், ஒரு கார் போடுற ரோடு தான். ரோடு போடுறதுனால இது பண்ணி வச்சுருக்காங்க. மழை டைமுக்கு சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு பார்க்கும்போது. இங்கே கிரேஸ் இருக்குது பக்கத்தில். இந்த ரோடு தான், இந்த ரோடு தான். சரி, நம்ம போயிட்டு வேண்டியதான். உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா வந்து இந்தமாரி ஒரு நேச்சுரலான பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆரோவில் உள்ள இது ப்ரைவேட் ஏரியாங்க மோஸ்ட்லி. அதை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு. சரி, நீங்களாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டிஸ்லாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம vlog பார்க்குறவங்க இது பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேக் பண்ணுறேன். ரொம்ப மழைக்கு அதுக்கான செம மழைங்க, தண்ணி பயங்கரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போனோம். ஆனால் இப்போ மழை பெஞ்சுங்க ஒரு நாள், இப்போ கூட பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் தூத்தல் தான். நான் கரெக்டாக வ்ளாக் பண்ண ஆரம்பித்தேன், அப்போ தான் இப்போ லைட் கூட ஆரம்பிச்சிடும். ஐயோ போயிடலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்னென்னா பள்ளம் தெரியாதுங்க, டப்பு டப்பு டப்புன்னு கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதனால தான். மற்றபடி சூப்பர் நேச்சுரல் லொக்கேஷன் பிளேஸ்ங்க. பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஹீரோனி காஜல் அகர்வால், ஒரு நயன்தாராலாம் இந்த இடத்துல நடந்து வந்தால் அப்படியே பார்க்கும்போது லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபீல் எப்படி இருக்குங்க, வேற மாதிரி இருக்காது. அந்த விட அழகான பொண்ணுங்களாம் இங்கே இருக்காங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் தாங்க, வேறு மாதிரிங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸில் ஃப்ரான்ஸு, இட்டாலி, வெஜ்ஜு, இது மோஸ்ட்லி ரஷ்யா கேர்ள்ஸ், ரஷ்யாலாம் நிறைய பேர் இருக்காங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இங்கிலீஷில் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம், ஸோ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு. அதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் விஜித் அப்படின்னு அவங்க ஜாலியாக போவேன். ஃப்ரெண்ட்லிங்க அவங்க. நம்ம சில பேர் தாங்க அது தப்பான பார்வையில் பார்க்கறது, ஆனால் அவங்களாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பழகணும் தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. பட் ஃபியர் இருக்கும்ல அது யாராக இருந்தாலும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் டிசிப்ளினாக டெடிகேஷனாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கே நம்மளை எல்லாருக்குமே நம்மளை பிடிக்க வைக்கும். அஜித் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த விஷயம் தாங்க, ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு. அவ்வளோ ஜென்டில்மேன் தாங்க அவர் பார்க்கும்போது தெரியுங்க. யாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கூட அப்படியே ஒரு மாதிரி ஹம்பிளாக. விஜயனாங்க ரெண்டு பேருமே, விஜயனும் சரி, விஜயனெல்லாம் ரொம்ப எப்படின்னா சாமு, அப்படியே எல்லாருக்குமே அப்படியே பாசத்தை பொழிவார். அஜித் அண்ணா அது பொழிகலாமல் அப்படியே இன்ட்ரோவர்டாக இருப்பார் அஜித் அண்ணா. சூப்பராக இருக்குல்லண்ணா. அப்படியே ஒரு கேன்டீன் இருக்குங்க, அங்கே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஃபுட்டு. எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு கேன்டீன் ஒன்று இருக்கும், அங்கே தான் இந்த ஃபுட்டு எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க. நிறையா இருக்குங்க. ஆனால் நான் மெயினான இடத்த மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேனே. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம கூகுள் மேப்பே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். கூகுள் மேப்புன்ற குட்டிச்சாத்தாலே கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு சுற்ற விட்ருவோம் நம்மளை. ஸோ அதனால தான் ரொம்ப கூகுள்ன்ற குட்டிச்சாத்தானே நம்மளை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் நான் உங்களுக்கு பெரிய பெரிய ரோடு மட்டும் காட்டுறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி தெரியுங்க, அவங்களோட லிங்க்கை அமுச்சு விட்டா கூட நம்ம போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கெங்கே போய் சுற்றிட்டு காட்டும் ஒரு 3-4 கிலோமீட்ரு. அது கூகுள் மேப்பை நம்ம ஜூம் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா அதோட வழி தெரியும். ஓ இப்படி போய் இப்படி போனோம், அது காட்டுற ரூட்டில் போகாத இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த பைக்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வச்சுருக்கேன். நீங்களே வச்சுட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அப்போ என்னங்க, அதெல்லாம் யாரும் தப்பு கேட்டுக்க மாட்டாங்க. பார்த்தியா ஜாலியாக பையன் விளையாடிட்டு வரணும். நாய்க்குட்டி பாருங்க, ஹாய். ஜாலியாக அந்த பையனோட விளையாடிக்கிட்டு இங்கெல்லாம் ஜாலிங்க. அது எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்படியும் போகலாம். பார்த்தீங்களா இந்த ஹவுஸை பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி மரம் வேறு மாதிரி இருக்குல்ல.
அதான் ஆரோவில் அடிச்சிக்க முடியாதுங்க ஆரோவில் இல்லை கெஸ்ட் ஹவுஸ்ங்க அது வீடு நினச்சிக்க போகிறீங்க கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு வளர்னு போடக்கூடாதுங்க சும்மா உங்களுக்கு போட்டோன்னா ஒரு விஷயம்னா உங்களுக்கு அதுக்கு என்ன டீட்டெயிலு இது மட்டும் வந்துட்டு சும்மா வளன்னு போட்டால் உங்களுக்கும் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால தான் நான் மெயினான மேட்ரு மட்டும் தான் எடுத்து போடுறேன் மோஸ்ட்லி இங்கே நிறைய இடம் இருக்குது இதை விட நான் உங்களுக்கு மெயினான ரோடு ஏதோ அதை மட்டும் கவர் பண்ணி உங்களுக்கு எடுத்து போடுறேன் வீடியோ ஷூட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் யார்ட்டையும் பேசினா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க பட் நம்ம ஃப்ரெண்டே இங்கே நிறைய பேர் இருக்காங்கங்க நம்ம இது கூட இங்கே தான் இருக்குது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட ஸோ பட்டு ஆனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட விரும்பல ஏன்னா எங்கள் மேடம்லாம் பார்ப்பாங்க பார்த்தாங்களே என்னை கேட்பாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் காட்டு அவங்க ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்கங்க ஏன்னா ஆக்ட்ரஸ்ஸு செலிப்ரிட்டி இவங்க மட்டும் வந்து தங்குறது அதுக்காக தான் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க ஒரு பொண்ணு ஹிந்திக்கார பொண்ணு செம்ம அழகாக போகுது பார்த்தேன் செம்ம அழகாக இருந்தது இங்கே இருந்தாங்க நடந்து வரணும் இதாங்க விசிட்டா சென்டர் அங்கே வந்து நீங்கள் கார் விட்டு இப்படி தான் நடந்து வரணும் இதெல்லாம் பைக்கெலாம் யாருக்கும் அலோடு கிடையாதுங்க பார்த்தீங்களா இதுலேருந்து நடந்து வருவாங்க அப்படி சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இடம் விசிட்டா சென்டரு இங்கே இருந்து தாங்க நம்ம அந்த பக்கம் இங்கே வந்து ஆரோவில் கார்லாம் இங்கே விடலாம் பட் ஆரோவில் கார் மட்டும்தான் இங்கே விட முடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் வந்து ப்ரைவேட் கார்லாம் விடுவாங்க ஸோ இதுதான் விசிட்டா சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோல் இருக்கும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அதான் நான் சொன்னாலங்க இந்த பக்கம் வந்து ப்ரைவேட் கார்ஸு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஐடியோட் அதுதான் ரூம் ருக் பண்ணல பைக்கில் சும்மா பார்க்க போகிறோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு நிறைய வழி இருக்குது சுற்றின்னு போனோம் அது நான் உங்களுக்கு அது நீங்கள் லோக்கல் பீப்புள்கிட்ட கொஞ்சம் கைடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அது சுற்றி காட்டுறதுக்கான வழிலாம் சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது இதை விட நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது இது சும்மா சாம்பிள் சும்மா டம்மி மாரி சும்மா இங்கே ஏன்னா விசிட்டர் சென்டர் பக்கத்தில் இருக்குது இங்கே கார் பார்க்கிங் இது இப்போ நம்ம இதுலேருந்து வர்றவங்களுக்குலாம் கார் பார்க்கிங் இங்கே இருக்காங்க ஸோ டப்புனு இங்கே வந்துடுவாங்களே அதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க பட் அதை மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓகேங்க இதோட இந்த விலாகை நான் எட் பண்ணிக்கிறேன் நம்ம விலாகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த விலாக் எட் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூங்க.